ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த அதை பற்றி பார்க்க போகிறோம். ஐடன் செக் லீடர் சீசன் 1 எபிசோட் 22 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா 4 கீ வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஹீரோ அந்த 4 கீ வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான்னு ஒரு கீ கலெக்ட் பண்ணால் போதும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ 5வது கீ இருக்கிற இடத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி இந்த பொண்ணுகிட்ட சொல்லுவான். கூடவே பார்த்தீங்கன்னா இன்னே வந்து கூட்டிட்டு போக சொல்லுவான். அதோட தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா லின் கிட்ட கேட்குறா, நீங்கள் அவர் இருக்கும்போது ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்கன்னு. அப்போ லின் சொல்கிறான், அவன் கூட இருந்தானா எனக்கு ஒரு மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து ஒரு பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது பொண்ணு லின் கிட்ட கேட்குறா, எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு. சொல்லப்போனால் லின் கிட்ட பார்த்தீங்கன்னா டீமன் பவர்ஸ் அப்புறம் நல்ல பவர்ஸ் அப்படி 2 பவர்ஸுமே வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த யுன்னு கிட்ட பார்த்தீங்கன்னா டீமன் பாடி வந்துருக்கு. இப்போ வந்து அந்த டீமன் பாடி லின்னோடைய ஈவல் பவர்ஸ் வந்து தூண்டிவிடும். இந்த காரணத்தால் தான் லின்னு பார்த்தீங்கன்னா யுன்னை முதல்ல வந்து அனுப்பி வச்சுட்டான், போயிட்டு வந்து செக்டுக்குள்ளே போகிறது எப்படின்னு கண்டுபிடுறான்னு. இவங்க 2 பேர் இதை பற்றி ரொம்ப நேரமாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாரு, போதும் நிறுத்துறா, போனா இல்லையா அவன் திரும்ப வரவே இல்லைன்னு, அவன் தொலைச்சிட்டான், வாடா போய் தேடுவான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் அவனை தேடி வந்து போகிறாங்க. போகிற வழியில் அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் வந்துருக்கு. அதை பற்றினா ஃபாலோ பண்ணி வந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு லின்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது அப்படி சொல்லிட்டு வந்து உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு திருப்ப சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த இடத்துல அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகுதுன்னு. ஆனால் லின் என்ன சொல்கிறான், இல்லையே நல்லா தானே இருக்குது அப்படி சொல்கிறேன். அந்த இடத்துல பயங்கரமான டீமன் எனர்ஜி இருக்குது. ஆனால் லின்னுக்கு அது வந்து ஃபீல் ஆகலை. உடனே அந்த பொண்ணு தான் லின்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கிறது அப்படியே வந்து இன்னும் காட்டுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்கிட்டு இருக்கு. அவனுக்கும் பயங்கரமான அந்த டீமன் எனர்ஜி வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல இவ்வளோ டீமன் எனர்ஜி இருக்குது சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காவலாளி அங்கேருந்து ஆளுங்களை போட்டு பயங்கரமாக அடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல இருக்கிற டீமன் எனர்ஜிலாம் அவனுக்கு ஏதோ ஒரு ஜாடியில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதை இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டானுங்களா. அப்போ அந்த காவலாளி பார்த்தீங்கன்னா அவங்களை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அப்படியே அவனை கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க, எங்களை வந்து விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த காவலாளி முதுகுல சொருவி அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறான். இன்னும் அவனை போட்டு தள்ளோடனே அங்கே மற்ற காவலாளிங்களாம் தெரிய வந்துடுது, அவனை உள்ள வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கே இன்னும் கொஞ்சம் பேர் வந்துருவாங்க. உங்கள் எல்லாரும் இன்னைக்கு போட்டதெல்லாம் வர மாட்டேன்டான்னு இன்னும் வந்து சொல்கிறான். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கத்துக்குள்ளே போகிற ஏதோ ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு லின் கிட்ட சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாது, இந்த மாதிரி நான் நிறைய இடத்துக்குள்ளே போயிருக்கேன் அப்படி சொல்கிறேன். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, இங்கே இருக்கிற காவலாளிங்க ஸ்கேனிங் சிஸ்டம் வச்சிருக்கானுங்க. இவங்க உள்ளே இருக்காங்கன்றதை ஸ்கேன் பண்ணி அவனுக்கு தெரிஞ்சுக்குவானுங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியே என்ன நடக்குது சொல்லிட்டு ஒன்றுமே வந்து தெரியல. இவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறானுங்கன்னா குண்டை கொளுத்தி வண்டியில் போட்டு விட்டுறானுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா வெடிச்சு சுக்குனராக போயிடுது. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, டே நாங்கள் இருக்கோன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்களை வந்து கூப்பிட வேண்டியதாண்டா, எதுக்குடா குண்டெல்லாம் போடுறீங்கன்னு. அந்த காவலாளிங்க ஓவராக பேசுவாங்களா. உடனே அவங்க 2 பேரும் அவளை அடிச்சு பறக்க விட்டுறாங்க. அங்கேருந்து போலன்னு பார்க்கறதுக்குள்ள இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படியும் அவங்க கிட்டலாம் அந்த தப்பிச்சு அவங்க ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிமைகள்லாம் பிடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுற பிளேஸ். டார்ச்சர் பண்ணுறதுக்காக அங்கே நிறைய விதமான பொருட்கள்லாம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ப்பான அந்த ஊசி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே யாராவது போட்டுட்டு அப்படியே கதவை சாத்திடுறது. அதெல்லாம் நின்று பார்த்துட்டு கடுப்பாயிருவான். அந்த பெட்டிக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். யாரான்னு திறந்து பார்த்தா யுன்னு தான் அதுக்குள்ளே இருக்கிறா. உடனே லின்னா கதவை வச்சரா, டே நீ என்னடா பண்ணுற இதுக்குள்ள. யுன்னு சொல்கிறான், டே ஃபர்ஸ்ட் என்ன இதுக்குள்ளே இருந்து வெளியேறா அப்படின்னு. லின்னு பார்த்தீங்கன்னா அவனை வெளியே எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு பயங்கரமாக வந்து ரத்தம் போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இவங்க 2 பேரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. பிரதர் நீ ஒன்றும் கவலைப்படாதரா, உனக்காக நான் வந்து பழி வாங்கண்டாப்பெல்லாம் வந்து லின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்தோட லீடரை பிடிச்சி கண்டிப்பாக உன கதற டார்ச்சர் பண்ணுவோட அவ்வளோ சொல்கிறான். அப்போ அந்த இடத்தோட லீடரே அந்த இடத்துக்கு வந்துடுறான், டே தம்பி நான் இங்கே தான் இருக்கேன், முடிஞ்ச டார்ச்சர் பண்ணிக்கலாம் அவன் சொல்கிறான். அப்போ இவங்க 2 பேருமே அவனை அட்டாக் பண்ணுவாங்களா. அவன் ஈஸியாகவே அந்த அட்டாக்ல இருந்து வந்து மிஸ் ஆயிடுறான். பின்னால் பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எழுந்திரிச்சு கத்தி வச்சு குத்த ட்ரை பண்ணுவான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் 3 பேர் நல்ல திறமசாலியாக இருக்கீங்க, நீங்கள் என்னோட 996 வந்து சேர்ந்துங்க அப்படி சொல்கிறான். அப்போ நம்ம பசங்க என்ன கேட்குறான்னா, டே நீ வந்து டீமன் எனர்ஜிலாம் வந்து மைனிங் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க, நீ ஒரு ஈவில் செக்ட், உன்னோட செக்டில் எப்போ நாங்கள் வந்து சேருவோம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ அவன் என்ன சொல்கிறனா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் ஈவில் செக்ட்லாம் கிடையாது, அந்த டியாண்டோ லீக் இருக்காங்களே அவங்க வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க, நாங்கள் நல்ல செக்ட் சொல்லிட்டு, அதனால் நீங்களும் வந்து சேர்ந்துங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம பசங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வேலை வாங்குறது கூட ரூல்ஸ்லாம் மீறி தான் வந்து வேலை வாங்கிட்டு இருக்கு அப்படி சொல்கிறாங்க. அதாவது மற்ற செக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் தான் வந்து வேலை வாங்குவாங்களாமா, மீதி நேரம்லாம் ரெஸ்ட் விட்டுருவாங்களாமா. ஆனால் இந்த செக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யணுமாமா. அதெல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா கக்க சிரிச்சுட்டு அவன் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பவர்ஸ் எல்லாமே அவனுக்குள்ளே உறிஞ்சிக்கிறான். அவன்கிட்ட டீமன் படி இருக்கிறதெல்லாம் ஈஸியாகவே வந்து அப்சர்வ் பண்ணிட்டான். அப்போ இவ கீழே இருந்து என்ன சொல்கிறான், அவன் அட்டாக் பண்ணாலும் அதான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கட்டும் முன்னாடியே படுத்துட்டு அப்படி சொல்கிறான். அப்போ லின் எழுந்துச்சு போனால் அவன் வாய்க்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளியே வருது. இதோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வருது சொல்லிட்டு இவங்களால சாக்க வராங்க. லின் கிட்ட வந்து 2 விதமான எனர்ஜியுமே இருக்கிறதால தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து போட்டு பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா டீமன் எனர்ஜி வெளியே வருது. அவனை வச்சு அந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்தோட ரேட்டு கடுப்பட்டுட்டு வாங்கலாம் சண்டை போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த இடத்துல சோக்கர் விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களோட பேர் அவங்களோட பவர்ஸ் அப்படியே அவங்க யார் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் யுன்னு என்ன சொல்லுவான், அப்படியே நான் தாண்டா யுன்னு என்கிட்ட டீமன் பாடி இருக்கு அப்படி சொல்கிறேன்.
அப்போ லின் என்ன சொல்கிறேன்னா, டே நான் தான்டா லின், என்கிட்ட 2 விதமான பவர்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறேன். இவங்க இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கும் போது அந்த இடத்தோட எட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ இங்கே ஒரே பைத்தியமாக இருக்கீங்க காப்பாற்று அப்படி சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். உடனே இவங்க 3 பேரும் டே என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியும் நினைக்கிறியா, உன்னை விட மாட்டேடா அப்படி சொல்லிட்டு அப்படியே இவங்களை துரத்த ஆரம்பிச்சுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்களை பார்த்து பயந்த மாதிரி அந்த இடத்துல கத்திட்டு ஓடிட்டு இருக்கா, இவங்களும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்தோட எட்டு சொல்கிறான், டே நான் உங்களை பார்த்து பயந்து வந்தேன் நினச்சிங்களா, அது என்னோட பிளான்ரா, உங்களை இந்த இடத்துக்கு எது கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, இந்த இடத்துல தான் எங்கள் ஆன்சிஸ்டரோட ஸ்பிரிட் இருக்குது, அதை நான் பாரு இப்போ கூப்பிட போகிறேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஆன்சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுமே அங்கே ஆக மாட்டேங்குது. நம்ம பசங்க என்னடா இந்த மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கா சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட ஆன்சிஸ்டர் ஸ்பிரிட்டை வந்துட்டு பேசுது, டே என்னால் உனக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்லுவான். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா நம்ம செட்டே மொத்தமாக வந்து அழிஞ்சு போயிடும், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும் ஆன்சிஸ்டர் அப்படி சொல்கிறான். அப்போ அந்த ஆன்சிஸ்டர் ஒரு ஸ்பிரிட்டு சொல்லுது, டே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் மொத்தமாக காலி ஆயிடுவேன்டானே. உடனே நம்ம பசங்க எல்லாரும் டே ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படி சொல்லிட்டு போட்டு மிதிக்கிறாங்க. அதில் கடுப்பான அவன் பார்த்தீங்கன்னா, ஐயோ ஆன்சிஸ்டர் நீ வெளியே வர மாட்டேன்ட்டுலாம், இப்போ பாரு அவனை எப்படி வெளியே கூப்பிட்டு வரான் அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சிஸ்டரோட ஸ்பிரிட்டை கட்டாயப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வரான். அது வெளியே வர மட்டும் சொல்லி கூட்டிட்டு வந்துருவானா. அந்த இடத்துல ஒரு பாதி பெரிய ஸ்பிரிச்சுவல் பாடி வந்திருக்கு. அது வந்தோடனே ஃபர்ஸ்ட் அந்த இடத்தோட இட்டு தான் போட்டு புலன்னு பொழுகுது. அந்த இடத்தோட இடலாம் பயங்கரமாக கதறுவா இருந்தாலும் அந்த ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட இட்டு சொல்லியே முடிச்சிடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, அடுத்தது உங்க 3 பேரையும் தாண்டா போட்டு தள்ளப்போற அப்படி சொல்லுது. இவங்ககிட்ட டீமன் பாடி இருக்கு இல்லையா, அந்த டீமன் பாடியை நான் டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் நான் சாகாமலே இருக்க போறப்பல அந்த ஸ்பிரிட் சொல்லிட்டு அட்டாக்கும் வந்து பண்ணுது. அப்படியே நம்ம பசங்க அந்த அட்டாக் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 3 பேர் யார் தெரியுமா, நாங்கள் தான்டா இம்மோர்டல் செக்டோட பயங்கரமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆமையை சமன் பண்ணுறாங்க. அதாங்க ஹீரோ கிட்ட ஒரு குட்டி ஆமை பெட்டு இருந்துச்சுலே, அதை தான் அங்கே சமன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆமை பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட் அட்டாக் பண்ண மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அந்த ஆமைக்கு ஈவில் ஸ்பிரிட்னா பயங்கரமாக பயமா. இப்போ இவங்க 3 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பண்ணடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க மூளையை பயங்கரமாக கசக்கி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எவ்வளோ யோசிச்சாலும் உங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்காதுரா, உங்க எல்லாரும் நீங்கள் போட்டு தள்ளிட்டு அவனோட பாடி நான் டேக் ஓவர் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படி சொல்லுது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. இதுக்கு முன்னால் அவங்க அந்த மீனோடைய உடம்புக்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல் பண்ணாங்களே, அது மாதிரி இதுக்குள்ளே போட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே அதுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. அதை பார்த்து அந்த ஸ்பிரிட்டுக்கு பயங்கர சாக்கு. இவங்க 3 பேரும் அந்த ஆமையை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஸ்பிரிட்டை வந்து அட்டாக் பண்ணுவாங்களா. அப்போ அந்த ஸ்பிரிட்லாம் வந்து கதறு தெரியே, நான் ஒத்திக்க மாட்டேன், நீங்கள் 3 பேர் சேர்ந்து போங்கட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க 3 பேரும் அப்படியே அந்த ஸ்பிரிட்டை அந்த இடத்துல வந்து முடிச்சுக்கிட்டுறாங்க. அந்த ஸ்பிரிட் அந்த இடத்துல டஸ்ட் ஆயிரும். அதுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த 5வது கீ இருந்திருக்கு. அது டஸ்ட் ஆனோடனே அந்த கீ வந்து இவங்க கிட்ட கிடச்சிருது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அப்படியே நம்ம மாஸ்டர் கொடுத்த மிஷன் ஒரு வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டேனே, இல்லை நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படி சொல்கிறாங்க. என்ன வேலைன்னு பார்த்தா அங்கேருந்து அந்த மக்கள் எல்லாரையும் இவங்க வந்து விடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றிங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கத்திட்டே ஓடுவானுங்க. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா லின் கிட்ட கேட்குறான், உங்ககிட்ட இருக்கிற பவர்ஸை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுன்னு. ஆனால் லின் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் வந்து பகன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி முழிச்சிக்கிட்டு இருக்கான்னு இவன் கேட்பாங்களா. அப்போ இவன் சொல்கிறான், எனக்கு வந்து பாஸ்ட் மெமரிஸ் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவன் கிட்ட கேட்குறா, உங்களுக்கு எப்படி டீமன் எனர்ஜி பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பற்றி பேசவே தேவையில்லை, ஏன்னா நம்ம 3 பேருமே ரொம்ப மோசமான ஆளுங்க தான், நம்ம 3 பேர்ட்டி கண்டிப்பாக சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும், இது வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிட்டு இதை பற்றி பேசாமல் கிளம்பிடுவோமே அப்படி சொல்கிறேன். அதுக்கு இவங்க 3 பேரும் ஓகே சொல்லிட்டு சரி வாங்க போலான்னு போயிடுறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆளை போட்டு வச்சிங்க, ஏன்னா அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.